Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வருகிறது ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கல்லூரியின் 132வது ஆண்டு விழாவில் தவேகாவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சி அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடலை ஒலிபரப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தது கல்லூரி நிர்வாகம். மாணவர்களின் விசில் சத்தம் காதுகளை கிழிக்க டிவிகே என்ற கரகோஷத்துடன் ஆதவ் அர்ஜுனா மேடையேறிய நிலையில் அப்போதே ஆண்டு விழா அரசியல் நிகழ்ச்சியாக தடம் மாறியது. உடனே கூட்டத்தில் நின்றிருந்த மாணவர்கள் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கையில் ஏந்தி சர்ச்சையை கிளப்பினர். கல்வி நிலையங்களுக்குள் மதம், ஜாதி, அரசியல் சார்ந்த அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிலையில் மாணவர்கள் வெளிப்படையாக அனைவரது முன்னிலையிலும் கட்சி கொடியை கையில் ஏந்தி நின்றிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஆதவ் அர்ஜுனா கொடியேந்தி நின்றிருந்த மாணவர்களுக்கு அட்வைஸ் வழங்குவார் என்று நினைத்தால் மாறாக கொடியை பிடித்ததற்காக நன்றி கூறி ஷாக் கொடுத்தார். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருந்தாலும் தவேக கொடி மட்டும் இங்கு பறப்பதாக பூரித்து கொண்ட அவர் இதை பார்க்கும்போது 2026 நிச்சயம் விஜயின் ஆட்சிதான் என கூறி கல்லூரி மேடையை முழு அரசியல் மேடையாக்கினார். தமிழகத்தில் எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, ஆனா இங்க வேற கொடி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மட்டும் இருக்குன்னா வரக்கூடிய 2026 தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிற உங்களுடைய குரலா நான் ஒரு நம்பிக்கையா எடுத்துக்கிறேன். விஜய் மற்றும் தவேகாவின் பெருமைகளை லிஸ்ட் போட்டு விரிவாக விளக்கி பேசிய அவர் கடைசியாக நீங்கள் அனைவரும் தவேகாவில் இணைந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என மாணவர்களை கட்சியில் இணைய அழைப்பு விடுத்து பகீர் கிளப்பினார். மாணவர்கள் மத்தியில் படிப்பு, வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுவதை விட்டுவிட்டு கட்சியின் பெருமை, கொடி பிடிப்பதை ஊக்குவிப்பது என முழுக்க அரசியல் நோக்கத்தோடு ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டதாக கொந்தளிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதற்கிடையே ஆதவ் அர்ஜுனாவின் செயலுக்கு கல்லூரி நிர்வாகமும் துணை நின்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாணவர்கள் முதலில் கட்சி கொடியை தூக்கி பிடித்த போதே அதனை பேராசிரியர்கள் யாரும் தடுக்காத நிலையில் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அரசியல் பேசிய போதும் கல்லூரி நிர்வாகம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல மாணவர்கள் கல்லூரிக்குள் கட்சி கொடியை எடுத்து சென்றது எப்படி? கல்லூரி நிர்வாகத்தின் அனுமதியுடன் தான் எடுத்து வரப்பட்டதா அல்லது கல்லூரி நிர்வாகமே மாணவர்களிடம் கொடியை வழங்கியதா என பல கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சத்தாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.